கணபதி வழிபாடு, பிள்ளையார் பூஜை. கணபதியை வழிபட்டால்தான் எல்லாமே உண்டாகிறது. கணபதியை எப்படி வேணாலும் நாம் வழிபடலாமே. பெரிய கோவில் கட்டி ஆகமோக்தமா கணபதியை வழிபாடு பண்ணலாம். ஆற்றங்கரை ஓரத்துல அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணலாம். ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னால் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை கணபதியாக பாவித்து வழிபடலாம். கணபதியை வழிபாடு பண்றத எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருப்புகழ். ஒரு திருப்புகழ் 1000 கோடி பலன்கள். அருணகிரிநாதர் அது மாதிரி பண்ணியிருக்கார். எல்லாருக்கும் தெரிந்த திருப்புகழ் தான். இந்த திருப்புகழ்ல உயிரெழுத்துக்களை எண்ணினால் 200 எழுத்துக்கள் வரும். இந்த திருப்புகழை ஒரு முறை பாராயணம் பண்ணினா ஒரு 2 கோடி கணபதியை தரிசனம் பண்ணின பலன். 2 கோடி கணபதியை தரிசனம் பண்ணா என்ன பலன்னா கிடைக்காததெல்லாம் கிட்டும். பிள்ளையார் பூஜை சங்கல்பம்லாம் ஆன பிற்பாடு கணபதியினுடைய சரணாரவிந்தத்துல 2 புஷ்பத்தை சாட்டுவோம். வித்யாரம்பே விவாகேச்சே பிரவேசே நிர்கமே ததா சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய நஜாஜதே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். முதல்ல நம்ம படிப்புக்கு நுழையணுமா, வித்யாரம்பே. நல்ல கலாசாலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நமக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னா என்னைக்கு மனையாலை பற்றுகிறோமோ விவாகமாறுதோ விவாகேச்சே. சரி, விவாகம் பண்ணினால் போருமா, பிரவேசே நல் மனை புகுதல். இதெல்லாம் நமக்கு சங்கடம் இல்லாமல் கணபதியை வழிபாடு பண்ணினா உண்டாகும். அப்படி அந்த கணபதி வழிபாட ஒரு திருப்புகழ் சொன்னால் எல்லாம் கிடைக்கும். விவாகமாகலையா, விவாகமாகும். வீடு கட்டணுமா, வீடு கட்டலாம். எதிரிய ஜெயிக்கணுமா, எதிரிய ஜெயிக்கலாம். நல்ல ஞானம் உண்டாகணுமா, நல்ல ஞானத்தை கொடுப்பார். புத்தி தெளிவா இருக்கணுமா, அதை கொடுப்பார். அப்படி ஒரு திருப்புகழா நித்தம் பாராயணம் பண்றது தானே, நித்தம் நமக்கு தெரிஞ்சது தானே. அதுல எப்படி நுட்பமா அமைஞ்சிருக்கு கவனிச்சு பார்த்தா தெரிகிறது. ரொம்ப அழகான திருப்புகழ். முதல்ல திருப்புகழ் அனுபவிப்போம். அந்த திருப்புகழ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை பிற்பாடு அனுபவித்து நமஸ்கரிப்போம். கைத்தல நிறைகணி அப்பமோடவள் போரி கப்பிய காரி மோகன் அடிபேணி. கைத்தல நிறைகணி அப்பமோடவள் பொறி கப்பிய காரி முகன் அடிபேணி. கற்றிடும் மடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பகம் என வீணை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு தீரள் பூய மதயானை. மத்தல பயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறமெறி செய்த நச்சிவருரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா. அத்துஜரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிட இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமானே. முதல் திருப்புகழ் இது. இந்த திருப்புகழனுடைய அர்த்த விசேஷத்தை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு விவரணங்கள் நுட்பமா போடுது. அருணகிரிநாதர் ஆசுகவி. ஆசுகவின்னா ஸ்பான்டனியஸா அவருக்கு கிடைக்கும். பிள்ளையாரை பார்த்த உடனே பிள்ளையார் மேல பாடுவார். சுப்பிரமணியரை பார்த்த உடனே சுப்பிரமணியர் மேல பாடுவார். சிவபெருமானை பார்த்த உடனே சிவபெருமான் மேல முருகனோட சேர்த்து பாடுவார். தமிழை நல்லா படிக்கிறோம், தமிழை நல்லா பேசணும்னா திருப்புகழை படிச்சா போதும். திருப்புகழ் அவ்வளவு விசேஷம். திருப்புகழ் அருமருந்து. திருப்புகழை யார் பாராயணம் பண்றாலும் அவருக்கு சௌபாகியம் உண்டாகுது. கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு முருகன் உட்கார சொல்றாராம். என்ன காரணம்னா அருணகிரிநாதர் அது மாதிரி பண்ணியிருக்கு. தமிழ் எதிர்த்தா மாதிரி வந்து நின்றுட்டு என்ன அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோய
என்னை விட்டுடாதேன்னு வார்த்தைகள் எல்லாம் அருணகிரிநாதர் கிட்ட கெஞ்சி காத்து கிடக்கின்றது. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. பிள்ளையாருக்கு உண்டான இந்த திருப்புகழ கைத்தல நிறைகனி ஜப்பமுடவல் பொறி கப்பிய கரி முகனடி பேணி. கணபதியினுடைய திருவடியை பற்று அடிப்பேணி. அந்த கணபதி என்ன வச்சுட்டு இருக்காருன்னா ஞானப்பழத்தை வச்சுட்டு இருக்கார். கைத்தல நிறைகனி. இந்த லோகம் முழுக்க பிரதட்சணம் என்று சிவபெருமான் கையினாலேயே ஞான பழத்தை பெற்றார். அந்த பழத்தை தன்னுடைய கையில வச்சுட்டு இருக்கார். கைத்தல நிறைகனி, ஞான பழமா. கனின்னு சொல்லல, நிறைகனிங்கிற பூர்ண பழம்ங்கிற. எல்லா பழத்துக்குமே பூர்ண பழம்னு பேர். முழுமையாக எவையெல்லாம் இருக்கிறதோ அதனால பழம்னு அதுல உருவப்படுத்தல. ஞானியர்களுக்கு அருள் செய்வதற்குண்டான திறத்தை தன் கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றார் கணபதி. கப்பிய கரிமுக நடிப்பேணி. யார் கணபதியை வழிபடுறார்? கற்றிடுமடியவர் புத்தியில் உரைபவ கற்பகமென வினை கடிதே. புத்தி எப்படி இருக்குமா? கற்பகம் மாதிரி இருக்குமா. என்னன்னா கற்பகம்னா படிச்சதெல்லாம் மறந்து போகக்கூடாது. நீ என்ன படிக்கிறையோ, உங்ககிட்ட என்ன வித்தை இருக்கோ, அந்த வித்தையானது நீ இறந்த பிற்பாடு அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மான்னு உன்னோட 7 ஜென்மாவுக்கு எது பிரயாணப்படுறதோ எழுமையும் ஏமா புடைத்துங்கிற. அப்படி அது அது ஜோதியாக எப்படி வருதோ அது புத்தியில பிரகாசிக்கணும். சில பேருக்கு சிலதெல்லாம் பார்த்த உடனே தெரியுது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், இது நமக்கு ஏற்கனவே தெரியும், நாம் இதை ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். காரணம் முன்ஜென்மத்தினுடைய தொடர்பு. கணபதியை வழிபட்டால் நாம பார்த்த உடனேயே நம்மளால நம்மளுடைய கண் பார்வை ஒரு தடவை தான் படிக்கும். அப்படி எடுத்துட்டு ஒரு தடவை படிக்கும், அப்படி போய் நின்றுடும். அந்த புத்தி கணபதியினுடைய வழிபாடு பாருங்க. கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் அதீதமும் வைத்திடுமாறன் மகன் மற்பொரு திரள் புய மதையான். இந்த மதையானைங்கிற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துறார். என்னடான்னு தேடி பார்த்தோம்னா இவர்கிட்ட கணபதி கிட்ட போகிறத எப்படி இருக்கணுமா? கணபதி ரொம்ப உக்ரம், பரமசாந்தம். உக்ரம்னா என்ன அப்படின்னா எதையாவது நீ விட்டுட்டு போயிட்டானா எதையுமே பண்ண முடியாது. கணபதி பூஜையை பண்ணாம போனா எல்லாவற்றையும் சில பேர் இழந்துட்டான். கணபதி பூஜையை பண்ணிட்டு போனா அவர் தூக்கி விடுறார், இங்க இருந்து தூக்கி விடுறார். அவ பாட்டி கணபதியை பூஜை பண்ணிட்டு இருக்கா, 2 பேர் இங்க இருந்து கைலாயத்துக்கு கிளம்புறான். அவ்வா நீ வரையா, நீ நம்ம எல்லாம் கைலாயத்துக்கு போறோம், எனக்கு பிள்ளையார் பூஜை இருக்கு, எனக்கு நேரமாச்சுன்னு கிளம்பிட்டான். யாருன்னா சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கணபதியை பூஜை பண்ணா போய் பாட்டிய கணபதி கேட்கிறாரு, அவ்வா உனக்கு என்ன வேணும் பாட்டி? எனக்கு என்ன கேட்கறன்னு தெரியலன்னா பிள்ளையார் பார்த்தார், துதிக்கையில் அப்படியே பிடிச்சார். இவா 2 பேருக்கு முன்னாடி கைலாயத்துக்கு போய் உட்கார வச்சுட்டு இவன் 2 பேருக்கு முன்னாடி போயிட்டான். இப்பதான் விநாயகரை பண்றான் அவ்வை பாட்டி. சீத கலப செந்தாமரை பூ பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்த கெரிப்ப. அவ பாட்டி பாடுறான். அப்படி தூக்கி என்னன்னா பிள்ளையார வழிபட்டா எவ்விதமான பிரார்த்தனையும் இல்லாமல் பிள்ளையார வழிபட்டோம்னா இவாளுக்கெல்லாம் முன்னாடி கொண்டு போய் அங்க நிறுத்திட்டா வாரி நம்மளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். மதஜானை அப்படிங்கிறார. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன். அரண்மகன் சிவபெருமானுடைய புத்திரன். மற்போரு தீரல் புஜ மதயானை. இவ்வளவு அழகா சொல்றார். இந்த கைத்தல நிறைய நீங்க வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரல் புஜ மதயானை. அந்த திருவடியை பற்றுக, பற்றற்றான் பற்றினை பற்றுக. யாருடைய திருவடியை பற்ற வேண்டும்னு இருக்கு. வள்ளுவர் சொல்றார், எல்லார் திருவடியும் பற்ற முடியாதுப்பா. முத்தமிழடை வினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழ் அடைவினை. தமிழ்ல 3 வகைதான் பிரிக்கிறார்.
அகஸ்தியருக்கு கணபதியை அனுகிரகம் பண்றார். அகத்தியர் பிள்ளையார்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறார், என்ன பண்ணலாம். அப்படி ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறத பிள்ளையார் அதோட விடலையா, அதுக்கு மேற்கொண்டு என்ன பண்றார் அப்படின்னா, கைலாய பர்வதத்துல சிவமகா ரகசியத்தில் எழுதியிருக்கார். அதுதான் முத்தமிழ் அடைவினை, அழிக்க முடியாதது. என்னன்னா முத்தமிழ்னு அந்த இடத்துல என்னன்னா, போன தடவை இருந்த ஜென்மா, இப்ப இருக்கக்கூடிய ஜென்மா, வரக்கூடிய ஜென்மா, அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம், படைத்தல் காத்தல் அழித்தல், அறம் பொருள் இன்பம், இப்படியெல்லாம் சேர்ந்ததுதான் நமக்கு புரியணுமேங்கிறதுக்காக இயல் இசை நாடகம் எல்லாம் சொல்றா இல்லையா. என்ன இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் முன்னாடி இதற்கெல்லாம் மேல வியாச பகவான் எழுதுறார். அப்பா ஹே கணபதே, நான் எழுதுறேன்னு நினைச்சேன், ஆனா நீ தான் எழுதுறேன், நீ தான் எழுதணும் தான். நான் சொல்றேன் என்னன்னா, மகாபாரதத்தை கணபதி ஆகப்பட்டவர் வியாசர் சொல்ல கணபதி எழுதன்னு சொல்றத இன்னைக்கும் நீங்க போகலாம். ஹிமாச்சல பர்வதத்துல பத்ரிநாதத்துக்கு மேல கணபதியினால எழுதப்பட்ட புஸ்தகம் அங்க இருக்கு. என் கண்ணால நானே பார்த்து தொட்டு பார்த்து அனுபவிச்சிருக்கேன். முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனே, அப்பேற்பட்டவர். முப்புறம் ஏறி செய்த நச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா. இங்கேருந்து கிளம்புற சிவபெருமான் அவசர கதியில எங்க கிளம்புறாருன்னா, 3 அசுரர்களை சம்மாரம் பண்றதுக்காக. தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலிங்கிற அசுரனை சம்மாரம் பண்றதுக்காக ரதத்துல ஏறுறார். ரத சாரதியா யார் யாரோ உட்கார்ந்து இருக்கா. 4 வேதங்கள் இருக்கு, 28 ஆகமங்கள் இருக்கு, 18 புராணங்கள் இருக்கு, 64 கலைகள் இருக்கு. சூரிய பகவான் இருக்கார், சந்திர பகவான் இருக்கார், பிரம்மா இருக்கார், விஷ்ணு இருக்கார், கிங்கரர்கள் இருக்கா, கந்தர்வர்கள் இருக்கா, தேவர்கள் இருக்கா, கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், அத்தனை பேரும் இருக்கா. ரதம் கிளம்பி போறது. ஆனால் பார்த்தா ரதம் நின்று போயிடுறது. முப்புறம் ஏறி செய்த நச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதி. அப்பேற்பட்ட சிவபெருமான் அந்த ரதத்துல இருக்கக்கூடிய சக்கரம், அவற்றில இருக்கக்கூடிய சக்கரத்துல இருக்கக்கூடிய ஆப்பு உடஞ்சு போய் கிழக்கு. காரணம் என்ன? கணபதியை வழிபடல. அப்ப அங்க கணபதியை வழிபடுறார் சிவபெருமான். ஹே பிள்ளையாரப்பா, அப்ப என்னன்னா, ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்கணும்னா கணபதி தேவைப்படுறது. உடனே கணபதி அனுகிரகம் பண்றார். அச்சுருப்பாக்கம்ங்கிற அந்த ஸ்தலத்துல அச்சு முறிந்த இடம் இருக்கு. அச்சுமுறி விநாயகருங்கிற அந்த கணபதி இருக்கார். தேரோட்டிய கணபதி இருக்கார். அந்த இடத்துல ஜாம் ஜாம்னு கிளம்புறார். தேரே வேண்டாம்னு அழகா பீடு நடை போட்டு போய் ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு காரணமே இந்த கணபதி. ஒரு திருப்புகழ் 1000 பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான திருப்புகழ் இல்லையா? எப்படி இருக்கு பாருங்க. அச்சது போடி செய்த அதி தீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புணமாதனிடை இவமாகி. எந்த ஒரு காரியமும் மங்களகரமா முடியும். மங்களகரமா முடிஞ்சா அதுக்கு ஒரு சிறப்பு. மங்களகரமா முடிஞ்சாக்க என்ன விசேஷம் அப்படின்னா, என்ன அப்படின்னா அப்பதான் அதுக்கு ஒரு மங்களம் தான். என்னன்னா, நமக்கு இகலோகத்துல தரக்கூடிய சுகம், பரலோகத்துல கிடைக்கக்கூடிய சுகம் கணபதியினுடைய வழிபாடு. சுப்பிரமணியர் வள்ளிபிராட்டிய தேடி வரும்போது தானே அந்த இடத்துல நின்று யானையினுடைய உருக்கொண்டு தன்னுடைய வடிவத்தை கொண்டு எங்கெங்கெல்லாமோ இவற்றையெல்லாமோ பண்ணி இவ 2 பேரையும் ஒன்று சேர்த்தார். அப்படி நம்ம எல்லாவற்றையும் ஜீவாத்மாவாகிய நம்மை பரமாத்மாவோடு இணைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ இந்த லோகத்துல, யாருக்கெல்லாம் பகவத் சரணத்தை அடையணுமோ அந்த லோகத்துல 2ஐயும் சர்வ சகஜமா பண்றாராம். அப்புணமதனிடைகமா அக்குரமகனுடன் அச்சிறுமுருகனை அக்கணமரமரு பெருமானே. இதுல இன்னொரு வார்த்தை, உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. அப்படியாக இருக்கக்கூடிய கணபதிய, பார்வதியினுடைய புத்திரனை, கிரிஜாத்மஜன, ஒரு திருப்புகழ் 1000 கோடி பலன்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு திருப்புகழை அருணகிரிநாதர் பண்ணியிருக்கார். தினம் பாராயணம் பண்றது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாருது, சௌபாகியம் உண்டாருது. சங்கடஹர சதுர்த்தி என்கின்ற இந்த தினத்துல பிள்ளையாரை நாமெல்லாம் நினைத்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருப்புகழை நாம் நினைத்து வணங்கி போற்றுவதற்கு அந்த கணபதி நம்ம எல்லோருக்கும்
சகல சௌபாகியங்களை தந்தருள்வார் என்கின்ற பிரார்த்தனையோடு தினம் பாராயணம் செய்வோம். திருப்புகழ் அருமருந்து ஆனந்தத்தை தரும். ஆனந்தம் மட்டுமல்ல, பேரானந்தத்தையும் தரும், சந்தோஷத்தையும் தருவோம். அப்பேற்பட்ட அந்த கணபதியை வழிபடுவோம். முகப்பெருமானான முருகப்பெருமானை வழிபடுவோம். அருணகிரிநாதரை போற்றுவோம். அருகம்பல் கொண்டு கணபதியை வணங்கி கணபதியினுடைய சரணத்தில் பத்திரபுஷ்பத்தை சாற்றுவோம். கணபதி என்றிட கலங்கோ வல்வினை, கணபதி என்றிட காலனும் கை தொழும், கணபதி என்றிட கருமம் மாதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. ஜெய் விக்ன விநாயகமூர்த்திக்கு.